திரையில் டான்ஸ் ஆடுறவன் தலைவர் கிடையாது, தரையில் இறங்கி அடிக்கிறவர்கள் தான். திவ்யா சத்யராஜ் பரபரப்பு பேச்சு. பாபு சார் கூட கியூட்டா இருக்கிறார், அதற்காக நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தார் என்றார். நான் அவர் மக்கள் பணி எப்படி செய்கிறார் என பார்த்துவிட்டு தான் ஓட்டு போடுவேன் என திவ்யா சத்யராஜ் கூறினார். மேலும் திரையில் வந்து டான்ஸ் ஆடுகிறவர் தலைவர் கிடையாது, தரையில் இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர்தான் தலைவர் என்று விஜய் மறைமுகமாக விமர்சித்து பேசினார். நடிகர் சத்யராஜின் மகளும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளருமான திவ்யா சத்யராஜ் விஜயை மறைமுகமாக விமர்சித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், திரையில் வந்து டான்ஸ் ஆடுகிறன்றவர் தலைவர் கிடையாது, தரையில் இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர்தான் தலைவர். எவன் செத்தால் எனக்கு என்ன என்று படைப்பா படத்தில் வரும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் போல ஆபீஸ் ரூமில் இருந்து லாஜிக்கே இல்லாமல் ஸ்லோ மோஷன்ல பேசுகின்றவன் தலைவன் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் செய்துவிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவர்தான் தலைவர். கரூர் சம்பவத்தை பற்றி லாஜிக்கே இல்லாமல் புதிய கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்விகள் கேட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்தின் போது ஆஸ்பத்திரிக்கு எப்படி உடனே வந்தார் என கேட்டாங்க. அவருடைய எஃபிஷியன்சியை காண்பிக்கிறது. ஏன் அன்பின் மகேஷ் அண்ணா அழுதார் என கேட்கிறாங்க. ஏனென்றால் அவருக்கு மக்கள் மீது இருக்கிற கருணையை காண்பிக்கிறது. ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தார்கள்? ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற கருணையை காண்பிக்கிறது. சும்மா லாஜிக் இல்லாமல் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கவில்லை என சொல்கிறார்கள். ஏன் எல்லாத்தையும் எங்கள் கிட்ட கேட்டால் செய்கிறீங்க? நாங்கள் என்ன பிரின்சிபல், நீங்கள் என்ன ஸ்டூடெண்டா? எல்லாத்தையும் எங்கள் பெர்மிஷனோடு தான் பண்ணுறீங்களா? என்ன கொஞ்சம் லாஜிக்கோடு பேசுங்க. காவல்துறை எதுக்கு இருக்காங்க? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் காவல்துறை மீது பால் வீசுறது, மரத்து மேலே ஏறுறது, காவல்துறையை கண்டித்து வைக்கிறது, இதை எல்லாத்தையும் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? ஆனால் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க.